வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஆனால் செம்ம டேஸ்டான ரெசிபி. இது வந்து கர்நாடகா, ஆந்திரா அந்த பகுதிகளெலாம் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இதுக்கு பேர் என்னென்னா, நான் ஆந்திராவில் தான் இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். இதுக்கு என்ன பேருன்னா ரொய்யலு வெண்டைக்காய் புலுசு. இதான், அதாவது ரொய்யலுன்னா வந்து எறா, வெண்டைக்காய்னா வெண்டைக்காய் புலுசு. ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு ஒருத்தவங்க அமிச்சாங்கங்க. நான் வந்துட்டு ஐயே என்னது இது எறா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் சாப்பிட்டோன்னே ஃபேன் ஆகிட்டேன். ஸோ நீங்களும் இதை சாப்பிட்டு பார்த்து ஃபேன் ஆகிடுவீங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நாம் இன்னைக்கு வைக்க போகிற குழம்புக்கு தேவையான பொருட்கள். நான் அப்படி சமைக்கும் போது எவ்வளோ தேவை, என்ன தேவை, ஏன் போடுறோம் அப்படின்றத சொல்லிட்டே சமைக்கிறேன். நீங்கள் அப்படி பார்த்துட்டே வாங்க. இப்போ இதுக்கு நல்லா ஒரு 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய்லாம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடானோடனே இதில் நம்ம வந்து தாளிக்கிறதுக்குன்னு வெறும் சீரகம் மட்டும்தான் போடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. இப்போது ஆந்திரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தேங்காய் சட்னி தாளிப்போம்ல, அதில் கூட அவங்க வந்து சீரகம் போடுவாங்க. தயிர் சாதம் தாளிச்சோன்னா அதில் கூட சீரகம் போடுவாங்க. ஸோ இதை அவங்க சீரகம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சீரகம் தான் சொன்னாங்க. நான் அப்படி தான் தாளிக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஸோ சீரகம் போட்டதுக்கப்புறம் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம இந்த எண்ணெயில் சேர்க்க போகிறோம். வதக்கும்போது சும்மா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் இதில் மஞ்சத்தூள் போடலை. நீங்கள் போடுறதுனா போட்டுக்கோங்க. ஏன்னா நான் இறால எக்கச்சக்கமாக மஞ்சத்தூள் போட்டு கழுவிருக்கேன். அதனால இதில் இப்போ வதக்கும்போது மஞ்சத்தூள் போடலை. இந்த இடத்துல இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. வதங்காமல் தெரியும். இப்போது அந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ நேரம் வதக்கணும்? கரெக்ட், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு இது சொல்லி கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பேசிக்கலி தக்காளி போட மாட்டோம். ஒரு சிலர் தக்காளி கூட போடுவாங்க, ஒரு சிலருக்கு தக்காளி டேஸ்ட் பிடிக்கும், ஆனால் நான் போடலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அவங்களோட குழம்பு தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதுனால நான் அவங்களோட அடி விட்டு நானும் தக்காளி போட மாட்டேன். நீங்கள் தக்காளி போடணும்னு நினச்சிங்கன்னா புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி போட்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெண்டைக்காய் போடுறேன். எறா சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏன் வெண்டைக்காய் சேர்க்குறேன்னா அதுக்கு 2 ரீசன் இருக்குது. வெண்டைக்காய் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிசு தன்மை இருக்கும். அது வந்து எண்ணெயில் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வெண்டைக்காய் கார குழம்பு புளி குழம்பு வைக்கும்போது கூட தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே வெண்டைக்காய் போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி வெண்டைக்காய் போட்டு அதை முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எறா சேர்ப்பேன். செகண்ட் ரீசன் என்னென்னா, எறா சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால் நான் எறாவை மெதுவாக சேர்க்கறதா நல்லதுன்றதுனால எறாவை அப்புறம் தான் சேர்ப்பேன். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ ப்ரான் வாங்கியிருக்கேங்க. அந்த 1/2 கிலோ ப்ரானுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் போட்டிருக்கேன். நான் 1/4 கிலோ ஒரு 300 கிராம் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த நரம்பெல்லாம் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு கிளீனாக கழுவி வச்சுருக்கேன் 1/2 கிலோ எறாவை இதில் சேர்க்குறோம். ப்ரான் போட்டுட்டு அதை வதக்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறோம். கரம் மசாலா அண்ட் நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கார மிளகாத்தூள், சிவப்பு மிளகாத்தூள் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணுவாங்க. அது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்துட்டு நாவலில் காது மாதிரி காரம் இருந்ததுனால நான் நம்ம மிளகாத்தூளுக்கு மாறிட்டேன். இப்போ நீங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதுனா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து அந்த சில்லி தனியாக சில்லி பவுடர் போடணும், தனியா பவுடர் போடணும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இதில் வந்துட்டு பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். ஸோ இப்போது நான் கொஞ்சம் காரமாக தான் என் வீட்டு மிளகாத்தூள் இருக்கும் அப்படின்றதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
இப்போது எவ்வளோ பச்சை மிளகா போடணும், எவ்வளோ மிளகாத்தூள் போடணும் அப்படின்றது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். எப்பயும் சொல்கிறது தான். ஸோ எப்போவுமே அந்த அளவில் தான் பண்ணணுன்றது இல்லை, உங்களுக்கு ஒரு டேஸ்ட் தெரியும்ல, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எதுவுமே தெரியாதவங்க இந்த அளவுலேயே பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப காரமாகவும் இருக்காது, ரொம்ப காரம் கம்மியாகவும் இருக்காது. ஸோ இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எறா, இந்த நம்ம போட்ட மிளகாத்தூள், மசாலாத்தூள் எல்லாம் சேர்ந்து சூப்பராக வாசம் வரும். அந்த பச்சை வாசம் போயிட்டதுக்கப்புறம் ஒரு வாசம் வரும், அதுதான் நான் சொல்கிறேன். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு இதை மூடி வைக்கணும். கரெக்டாக இருக்கு. இது ஏன் கரெக்டாக இருக்குன்னா, நான் வெங்காயம் வதக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டேன். நான் ப்ரான் கழுவும் போதே கொஞ்சம் நிறைய உப்பு போடுவேன். உப்பு போட்டு உப்பு மஞ்சத்தூள் போடுவேன். அதனால எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு ஹாஃப் குக் ஆகணும். இந்த ப்ரானும் சரி, இந்த வெண்டைக்காயும் சரி, ஹாஃப் குக் ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் போதும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆக்சுவலி ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வடிகட்டி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வேணாம், நமக்கு குழம்பு மாதிரி வேணும். அந்த குழம்பும் தண்ணியாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு எலுமிச்சம்பழம் புளி சொன்னேன் இல்லையா, அதை கரைச்சி இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு சாறு வரா மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, புளிச்சாறு. சூப்பர். இப்போ ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வெண்டைக்காய் வேகிறது தான் நமக்கு பதம். ஓகேவா? இப்போது கரைச்சி வச்சுருக்க இந்த புளி தண்ணியை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அப்போ எப்படி உப்பு காரம் பார்த்தீங்களோ இப்பயும் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளி சேர்க்குறோம், புளி சேர்த்தோன்னா அது உப்பையும் அடிக்கும், காரத்தையும் எடுத்துரும் இல்லையா. ஏற்கனவே நம்ம நிறைய காரம் போட்டிருந்தா தான் இப்போ கரெக்டாக இருக்கும். அதனால் ஒருவேளை உங்களுக்கு காரம் வேணும்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் போட்டிருக்க காரம் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. புளி ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கட்டுங்க. நீங்கள் உப்பு காரம் உங்களுக்கு தேவையான மாதிரி பார்த்துக்கிறதுக்கு சரியான டைம் இதுதான். பார்த்து அப்படியே விட்டுருங்க. அது கொதித்து கரெக்டாக அந்த ப்ரான் அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயெல்லாம் வெந்து வரும். எண்ணெய் வேறு அழகாக பிரிஞ்சு வரும். அதுதான் நமக்கு ஓகே சூப்பர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு இது. இப்போ இந்த குழம்புக்கு வந்து தெலுங்குக்காரவங்க ரொயலோ வெண்டைக்காய புளிசு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்களே, நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் குழம்பு, அதாவது நான் வெஜிடேரியன் பண்ணுறதுக்கும் நம்ம வெஜிடேரியன் கார குழம்பு பண்ணுறதுக்கு இடைப்பட்ட ரெசிபி மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம், கரம் மசாலா போடுறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளியை தூக்கி ஊற்றிடுறோம், வெண்டைக்காய் வேறு சேர்த்துருக்கோம். என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா என் மனசுக்கு வந்து காரக்குழம்பு அப்படின்னு கூப்பிட தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து சிக்கன் கொடுத்தாலே காரக்குழம்பு வைக்கிறவங்க, ப்ரானு கொடுத்து வெண்டைக்காயும் சேர்த்து போட்டுனா அதுக்கு காரக்குழம்புன்னு பேர் வைக்கலாம் எப்படி? அதனால நான் வந்து இது என்ன சொல்லுவேன்னா வந்துட்டு ப்ரான் காரக்குழம்பு வச்சுக்கலாமா, ப்ரான் வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுக்கலாமா அப்படி தான் கேட்பேன் நான். உங்களுக்கு என்ன பேர் வைக்கணுமோ நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், அது சும்மா வாசத்துக்கு நல்லாயிருக்கும், அதை சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி பிச்சு வச்சுருக்கேன், அதையும் இப்படி தூவி மண்டை மேலே கொட்டி டிவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான கமக்கிற அந்த எறா வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்னன்னா ஒரு சில குழம்புகள் சட்டி சாதம் சாப்பிட்றதுக்காகவே படைக்கப்பட்டது, அதில் ஒன்று இந்த குழம்பு கண்டிப்பாக. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன குழம்பு பண்ணுறீங்களோ, என்ன பாத்திரத்தில் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சம் சாதத்தை போட்டு பிசைஞ்சு வீட்டில் ஒரு வாட்டி கொடுத்துருங்க. அதுதான் நானும் இப்போ பண்ண போகிறேன். சாதாரணமாக இந்த மாதிரி பாத்திரத்தில் கடையில் சாப்பாடு போட்டு நம்ம வந்து சட்டி சோறு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப லைட்டாக பட்டும் படாமல் பண்ணிங்கன்னா அப்புறம் அதுக்கு மரியாதை கிடையாது. நல்லா சொதன்னு பசஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் நாட்டில் சும்மா சுருன்னு டேஸ்ட் ஏறும். வீட்டில் இருக்கவங்களும் ஆஹா ஓஹோன்னு வாங்க. இந்த மாதிரி பசஞ்சுக்கோங்க.
அதுலேயும் பேச்சுலர்ஸ் நீங்கள் இந்த குழம்பு ஈஸியாக பண்ணிடலாம். இதில் வறுக்கிறது அரைக்கிறதுன்னு எதுவுமே கிடையாது. வீட்டில் இருக்கிற பொடி இல்லை நீங்கள் கடையில் வாங்குற பொடியை வச்சு கடன்னு முடிச்சிடலாம். டைமும் பெருசாக எடுக்காது, டக்குன்னு ஆகிடும். வெண்டைக்காவும் சீக்கிரம் வந்துடும், ப்ரானும் சீக்கிரம் வந்துடும். இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டு ராத்திரி நேரத்தில் இட்லியோ தோசையோ வச்சுக்கிட்டு இல்லை சாப்பாடை சுட சுட பண்ணிவிட்டு இதை போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சொர்க்கமே அங்கே தான் இருக்கும். அதனால மக்களே எல்லாருமே இதை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இணைந்திருந்த நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம்.